நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த 134 கோடி பெற்ற வழக்கில் குறிப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்புகளிடமிருந்து வாங்கியிருக்கிறாங்கன்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்காக துணைநிலை ஆளுநர் NIA நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமைக்கு சிபாரிசு செய்திருக்கிறார். இது விசாரிக்கப்பட்டு இந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்டால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வர முடியாது. இதுதான் அவருடைய கடைசி பயணம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜெயிலில் இருக்க வேண்டியது தான். எத்தனை வருஷம் போடுறாங்களோ தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் துணை யார் சுனிதா கெஜ்ரிவால் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. எனக்கு என்னமோ இவர் வெளியே வருவார்ன்றது நிச்சயமாக தெரில. ஏன்னா 134 கோடி